வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த காணொலியில நாம நேத்து நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. இதனால பல பொருட்களுடைய விலை குறைய இருக்கு. அவை எது அப்படிங்கிறத பத்தியும், இதனால யாருக்கு லாபம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தியும், அரசியல் தலைவர்கள் இதற்கு என்ன விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரி விகிதங்கள்ல மாற்றம், டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. முன்னாடி 4 ஸ்லாப்ஸா இருந்தது, அதாவது 4 டிவிஷனா 5%, 10%, 18%, 28% இருந்த அந்த டாக்ஸ் ஸ்லாப்ஸ இப்போ 2 விதமா தான் பிரிச்சிருக்காங்க. ஒன்னு 5%, இன்னொன்னு 18%. இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட இந்த சமுதாயத்துல ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு பல பேர் இங்க சொல்றாங்க. டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல இந்த ஒரு மாற்றம், அதிரடியான மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா? இது வர்ற செப்டம்பர் 22ஆம் தேதியில இருந்து நடைமுறைப்படுத்தப்படும். இது நடைமுறைக்கு வரும் அப்படின்ட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடம்பர பொருட்களுக்கு அதிக ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் அப்படின்னும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அப்படின்னா, சிகரெட், பான் மசாலா, குட்கா இப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கும் லக்ஸரி கார்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா 40% ஜிஎஸ்டி டாக்ஸை நீங்க பே பண்ணி தான் இனிமே வாங்க வேண்டியதா இருக்கும். அப்படி வாங்க நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வர்ற 22ஆம் தேதிக்கு முன்னாடி போய் உங்களுக்கு எந்த கார் பிடிக்குமோ அந்த கார் புக் பண்ணிருங்க அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். சரி, எந்தெந்த பொருட்களுக்கு இல்ல எந்தெந்த சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டிருக்குங்கிறத பார்த்துட்டோம். எந்தெந்த பொருட்களுக்கு இல்ல எந்தெந்த சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? வீட்டு உபயோக பொருட்கள், அதாவது நாம அன்றாட வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், சோப், ஹேர் ஆயில், வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், இப்படி என்னென்ன ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் என்னென்ன இருக்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் 18% இருந்த, இதுக்கு முன்னாடி 18% இருந்த அந்த ஜிஎஸ்டி வரி இப்போ இனிமே வர்ற 22ஆம் தேதியில இருந்து 5% குறைக்கப்படுது. உணவு பொருட்கள், அதாவது பால்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய நெய்யா இருக்கட்டும் சரி, இல்ல பன்னீரா இருக்கட்டும் சரி, சீஸா இருக்கட்டும் சரி, சாக்லேட்டா இருக்கட்டும் சரி, நூடுல்ஸ், சாஸ், பிஸ்கெட்டு, காஃபி, இறைச்சி, பால் பவுடர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் 18% இருந்த டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி இனிமே 5% மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி இப்படியான உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் இனிமே ஜிஎஸ்டி வரி கிடையாது. இனிமே இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம நாட்டுடைய முதுகெலும்பா பார்க்கப்படுற விவசாயிகளுக்கான டிராக்டர்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்கா இருக்கட்டும் சரி, 12% இருந்த அந்த டாக்ஸ 5% குறைச்சிருக்காங்க. இதனால விவசாயிகள் கண்டிப்பா தொடர்ந்து அவங்களுடைய விவசாயத்திற்கு தேவையான அந்த பொருட்களை வாங்குறதுக்கு அவங்க இன்னும் ஆர்வம் காட்டலாம். டிராக்டர்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல மத்த எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் ஆர்வம் காட்டக்கூடும் அப்படின்ட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. மருத்துவம், நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு என்னதான் விவசாயமா இருந்தாலும் மருத்துவத்துறையிலும் இந்தியா ஒரு மைல்கல்ல ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு எட்டிக்கிட்டே இருக்கும். அத நாம ஒரு ரெக்கார்டை படைச்சிட்டு அந்த ரெக்கார்டை நாமளே பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற இந்த மருத்துவத்துறைக்கும் ஒரு நற்செய்திய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 33 உயிர் காக்கக்கூடிய மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்க அமல்படுத்தி இருக்காங்க. வர்ற 22ஆம் தேதியில இருந்து அந்த 33 குறிப்பிடத்தக்க அந்த 33 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இனிமே ஜிஎஸ்டி வரி கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம கேன்சருக்கு பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளுக்கு 5% வரிகள் இருந்தது ஏற்கனவே, அந்த வரி இனிமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மற்ற மருந்துகளுக்கா இருக்கட்டும் சரி, 18% இருந்த அந்த ஜிஎஸ்டி வரிகள் இனிமே எந்த மருந்து வாங்கினதா இருந்தாலும் 5% ஜிஎஸ்டி வரி மட்டும் பொதுமக்களாகிய நாம கெட்டனா போதும். இது ஒரு முக்கியமான நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு அறிவிப்பா பார்க்கப்படுது.
வாகனங்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா அப்படின்னா 350 சிசி கொண்ட பைக்குகளுக்கா இருக்கட்டும் சரி, இல்ல சிறிய ரக கார்களுக்கா இருக்கட்டும் சரி, ஏசி யூனிட்ஸ்க்கா இருக்கட்டும் சரி, இல்ல 32 இன்ச் டிவிக்கா இருக்கட்டும் சரி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் இப்படிப்பட்ட பல எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்க்கும் 28% இருந்த இந்த ஜிஎஸ்டி வரி இப்போ 18% குறைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆறுதலான, ரொம்ப நிம்மதி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு இதுங்க. என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் போடக்கூடிய, லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் போடக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பெரிய ஆசுவாசத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனிநபர் ஆயுள் காப்பீடா இருக்கட்டும் சரி, இல்ல மருத்துவ காப்பீட்டுக்கா இருக்கட்டும் சரி, இனிமே ஜிஎஸ்டி வரி கிடையாது அப்படிங்கறத ஆணித்தரமா அங்க அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட இந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு கொடுக்கும். மக்கள் இனிமே ஆர்வத்தோட வந்து இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க அப்படிங்கறதும் இங்க நம்பப்படுது. சோ இதற்கு பல அரசியல் தலைவர்களும் எதிர்வினை ஆட்சி இருக்காங்க. பல பேர் இதை வரவேற்றிருந்தாலும் இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியையும் இங்க வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். பல அரசியல் தலைவர்கள் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை பத்தி விமர்சனங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுல மிக முக்கியமான நபர் முன்னாள் நிதியமைச்சரா இருந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய எக்ஸ் தளத்துல. அது என்ன அப்படின்னா, நாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மாத்தணும் அப்படின்னு தான் கடந்த 8 வருடங்களா போராடிட்டு இருந்தோம். உங்களுக்கு நாங்க இதை சொல்லி அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நீங்க இதை அமலுக்கு எடுத்துட்டு வந்தீங்களே, இப்போவாச்சும் நீங்க நம்மளுடைய சாமானிய மக்களை நினைச்சு அவங்களுக்கு இரக்கம் காட்டி இந்த ஒரு வரி குறைப்பை எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த ஒரு கபட நாடகம் எதுக்கு? பீகார்ல நடக்க போற அந்த எலெக்ஷனுக்காக இந்த வரி குறைப்பை எடுத்துட்டு வந்தீங்களா, இல்ல உண்மையாவே மக்களுக்கு நல்லது செய்ய தான் எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படி மக்களுக்கு நல்லது செய்ய அப்படிதான்னா கண்டிப்பா இது பாராட்டத்தக்கது. இல்ல இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி, இந்த வரி குறைப்பை பயன்படுத்தி உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மேலும் வலுவாக்கதான் அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கே தெரியும். இது பல வருஷங்களா நடைமுறைப்படுத்த முடியும்னு தெரிஞ்சும் நீங்க நடைமுறைப்படுத்தாம இப்போ கால சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்க நடைமுறைப்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கிறதுதான். முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் இந்த மாதிரியான ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு நீங்க வந்ததுக்கான காரணம் பொருளாதார சரிவா, இல்ல அமெரிக்காவின் இந்த மாதிரியான 50% டாக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதனுடைய இம்பாக்ட்னாலதான் நீங்க இப்படி இங்க குறைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அடுக்கி கேட்டிருக்காரு. இதற்கான பதிலும் இன்னும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட இருக்கட்டும் சரி, இல்ல பாஜகவை சார்ந்த எந்த அமைச்சர்கள் கிட்ட இருந்தோ இதற்கான பதில் இன்னும் வரல. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷ் இது ஜிஎஸ்டி 1.5 தான், உண்மையான ஜிஎஸ்டி 2.0 இனிமேதான் வரணும்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பவன் கேரா அப்படிங்கிற காங்கிரஸ் நிர்வாகி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை கேட்க இவ்வளவு நாள் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுப்பியிருக்காரு. மம்தா பானர்ஜி அவர்களின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வரவேற்கத்தக்கதுதான், ஆனா இந்த சூழ்நிலையில வெளியிட்டு இருக்கிறது தான் எங்களை கேள்விக்குள்ளாக்குது. இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. மக்களை கவர்றதுக்காக எப்படி இப்படி ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் மாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு கண்டிப்பா சாமானிய மக்களுக்கு ஒரு தீபாவளி பரிசு தான். மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு மேடையில சொல்லியிருந்தார் இல்லையா, நான் இந்த தீபாவளிக்கு என்னுடைய மக்களுக்கு ஒரு தீபாவளி பரிசு, அவங்க மறக்க முடியாத ஒரு தீபாவளி பரிசை கொடுக்க போறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு பரிசு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஆராய்ஞ்சா அது நம்மளால இந்த பரிசை நிம்மதியா கொண்டாட முடியாது. எப்படியா இருந்தாலும் இந்த வரி குறைப்பினால சாமானிய மக்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கட்டும் சரி, இல்ல அவங்களுடைய பணவீக்கமா இருக்கட்டும் சரி, இல்ல அவங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் தனிநபர் வருமானமா இருக்கட்டும் சரி, இல்ல குடும்பத்தினுடைய சேவிங்ஸா இருக்கட்டும் சரி, இதனால உயர போகுது. ஒரு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஸ் குறையும், அந்த எக்ஸ்பென்ஸ் அவங்களுடைய சேவிங்ஸா மாறும். அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தினுடைய பண மதிப்பு உயரும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்க கான்செப்ட். கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.